கிரிக்கெட் ஒரு அலசலில் இப்போ நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம தலை எம்எஸ் தோனி இருக்கார்ல, அவரோட வாழ்க்கை வரலாறு, அதாவது லைஃப் ஸ்டோரி ஆஃப் எம்எஸ் தோனி பார்க்க வந்திருக்கோம். இப்போ அவர் என்னென்ன அவரை பற்றி பேசுறதுக்கு வயசு தேவையில்லை, வயசு இல்லை எனக்கு. இருந்தாலும் அவரை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த சூழ்நிலையிலேருந்து எங்கேருந்து வந்தாருன்றதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அவர் ஏகப்பட்ட மேட்ச் கேப்டனு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம தலை எம்எஸ் தோனி. அவர் பிறப்பு மற்றும் ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க ராஞ்சின்ற மாவட்டத்தில் ஜூலை 7ஆம் தேதி 1981 பிறந்திருக்காரு. இவரோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா பான் சிங் மற்றும் தேவிக்கு அவங்க அம்மா பேர். இவர் ஆரம்ப காலத்தில் கால்பந்து மீது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்பால்னால் அவர் ரொம்ப விரும்பி விளாடுவாராம். நம்மளே பார்த்துருப்போம், ப்ராக்டிஸ் செஷனில் ஃபுட்பால் இல்லாமல் வேறு எந்த கேமையும் தொட மாட்டார். அதுக்கப்புறம் தான் இவங்க ஊரில் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. அதை பார்த்து இவர் கிரிக்கெட் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டனால கிரிக்கெட்டுக்கு வராரு. இவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்த்தாருன்னு பார்ப்போம். ஒரு ராஞ்சி மாவட்டத்தில் இருக்க அங்கேயே ஸ்கூல் இருக்க அங்கேயே படிப்பை முடிச்சிருக்காரு. அப்புறம் இவர் ரயில்வே டிக்கெட் கொடுக்குறவராக இருந்திருக்காரு. அப்படி தனது ஆர்வத்து மூலம் கிரிக்கெட் பக்கம் திரும்பியிருக்காரு. இவர் கிரிக்கெட் பயணம் எப்படி இருந்துச்சுன்னா, 2004ஆம் ஆண்டு வங்கதேச நாட்டுக்கு எதிராக அறிமுகமாயிருக்காரு. 2005 பாகிஸ்தான் எதிர்க்க ஒரு 142 அடிச்சிருப்பார். அதுவும் அருமையான விக்ஸாக இருக்கும். அப்புறம் ஆரம்பிச்சாருங்க எம்எஸ் தோனி. இப்போ 2022 நினைக்கிறேன், 2019 வேர்ல்டு கப் மட்டும் ஜெயிச்சு கொடுத்துட்டாருன்னா இவர் நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போதைக்கு விக்கெட் கீப்பிங்கும் சரி, கேப்டனும் சரி, அந்த மாதிரி பேட்ஸ்மேனுங்க, அந்த மாதிரி கேப்டன் கூல் என்ற பெருமையை பெற்றவருங்க அவர். அடுத்து கேப்டனாக என்ன சாதனை புரிஞ்சிருக்காருன்னா, 2007 இந்திய அணியை வேர்ல்டு கப் ஜெயிக்க வைக்க ஒரு முக்கிய தூணாக இருந்திருக்காரு. அப்போ முதல் T20 உலகக்கோப்பை பெற்றிருந்தது இவர் தான். 28 ஆண்டுகளுக்கு பிறகு 2011 ஒரு நாள் உலகக்கோப்பை வென்ற கேப்டனும் இவர் தாங்க. 2012 ரெண்டுமே யுவராஜ் சிங் மேன் ஆஃப் சீரிஸ் வாங்கியிருப்பார். ரெண்டுலேயும் யுவராஜ் சிங் பெண்ணி எடுத்திருப்பாருங்க. இவர் கேப்டன்ஷிப்பில் தான் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறக்குனது இவர் தான். 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் 3 ஐசிசி கோப்பையும் வாங்கினது இவர் தாங்க. அது எல்லா டீமும் அசோசியேட் இல்லாமல் எல்லா டீமும் கலந்துக்கிற வேர்ல்டு கப்பில் 3 ஐசிசி ட்ராஃபி வென்ற இவர் தான். அதுக்கப்புறம் முக்கியமான மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடியிருக்காரு. பல முறை கோப்பை வென்று கொடுத்துருக்காரு, 5 முறை. இவர் தமிழ்நாடு மக்களோட மனதை கவர்ந்ததுன்னு சொல்லலாம். தலை கேப்டன் கூல் என்று தமிழ்நாட்டு மக்களால் இப்போயும் பெருமைப்படுத்தப்படுகிறாரு. தோனிக்கு அதிக ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக தான் மாறுது, அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி தலைன்னாவே நம்ம இந்த எம்எஸ் தோனின்றது இருந்துச்சு. இவர் சிஎஸ்கேக்கு பஸ்ஸு ஏலத்தில் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு வரல. அப்போ கேப்டனாகவே இருந்தார். சில இடத்துல ஜடேஜா மாற்றினாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எம்எஸ் தோனி தான் வந்தாங்க. ஃபினிஷிங்கில் இப்போ வரைக்கும் இவர் அடிச்சுக்க முடியல. ரொம்ப வருஷமாக நம்பர் 1 ஃபினிஷராக இருந்தார். இவர் 2020 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச கிரிக்கெட் ஓய்வு பெற்றார். ஆனால் ஐபிஎல் இப்போ விளாண்டுட்டு இருக்காருங்க. தோனி அண்டர் ஸ்டோரி என்ற திரைப்படமாக வெளியாகி இருக்கு. அவரது போராட்டத்தையும் வெற்றியையும் எடுத்து காட்டுகிறது. இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, இவர் ஐபிஎல்ல முதல் பிளேயராக ஆக்ஷனில் இவர் எடுக்கப்பட்டு அப்போ இப்போ வரைக்கும் ஒரே டீமுக்கு ஆடுறவர் இவர் தாங்க. விராட் கோலிக்கு அப்புறம் இவருன்னு சொல்லலாம். இவர் இருக்கார். அது ஒரே ஃபார்மு, நல்லா விளாண்டுருப்பாருங்க. நம்பர் 1 பேட்ஸ்மேனாகவும் இருக்கார், நம்பர் 1 ஃபினிஷராகவும் இருந்தார், நம்பர் 1 கேப்டனாகவும் இருந்தாருங்க நம்ம தலை எம்எஸ் தோனி. இவரை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக தான் பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா இன்னும் இதே மாதிரி அடுத்து யாருக்கு லைஃப் ஸ்டோரி போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா அவரை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அவ்வளோ என்னால் பேச முடியாது. அவர் பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளெலாம் நான் இல்லை. அடுத்து பார்ப்போம் யார் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து யாரோட லைஃப் ஸ்டோரி போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.